அன்பினால் உந்தப்பட்ட உங்கள் உழைப்பையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எதிர்நோக்கி இருப்பதால் நீங்கள் பெற்றுள்ள உங்கள் மன உறுதியையும் நம் தந்தையாம் கடவுள் முன் நினைவு கூறுகிறோம். கடவுளின் அன்புக்குரிய சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனெனில் நாங்கள் நற்செய்தியை உங்களுக்கு வெறும் சொல் அளவிலன்றி தூய ஆவி தரும் வல்லமையோடும் மிகுந்த உள்ள உறுதியோடும் கொண்டு வந்தோம். உங்கள் பொருட்டு நாங்கள் உங்களிடையே எவ்வாறு நடந்து கொண்டோம் என்பதும் உங்களுக்கு தெரியும். எப்படியெனில் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் நடுவிலிருந்தே பரவியது. கடவுள் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டிருப்பது மாசிதோனியாவிலும் அக்காயாவிலும் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் தெரிய வந்துள்ளது. எனவே இதை பற்றி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. நாங்கள் உங்களிடம் வந்தபோது எவ்வாறு நீங்கள் எங்களை வரவேற்றீர்கள் என்று அவர்களே கூறுகிறார்கள். நீங்கள் எவ்வாறு சிலைகளை விட்டுவிட்டு உண்மையான வாழும் கடவுளுக்கு ஊழியம் புரிய கடவுளிடம் திரும்பி வந்தீர்கள் என்றும் கூறி வருகிறார்கள். இவ்வாறு நீங்கள் வானினின்று வரும் அவருடைய மகன் இயேசுவுக்காக காத்திருக்கிறீர்கள். அவரே வரப்போகும் சினத்திலிருந்து நம்மை மீட்பவர். இறந்த அவரையே தந்தை உயிர்த்தெழ செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. திருப்பாடல் 149 பதிலுரை. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர்க்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அடித்து மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். விருப்பம் கொள்கின்றார்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை. வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசேயரே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு சேர்த்த பின் அவரை உங்களை விட 2 மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு! யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருட்டு மடையரே, எது சிறந்தது? பொன்னா, பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிபீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை. ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா, காணிக்கையை தூயதாக்கும் பலிபீடமா? எனவே பலிபீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணையிடுகிறார். வானத்தின் மீது ஆணையிடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணையிடுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே மற்றும் ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இன்று வாரத்தின் முதல் நாளாக இருக்கப்படினாலே இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அன்னை மரியாவின் பரிந்துரை வழியாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் அனுபவிக்க அன்னை மரியாள் உதவி புரிய வேண்டும் என்று நான் உங்களுக்கு பிரார்த்திக்கிறேன், உங்களையும் வாழ்த்துகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடானது நாம் வெளிவேடமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற சிந்தனையை சிந்தித்து பார்க்க நம்மை அழைக்கின்றது. ஒரு முறை தங்களுடைய மோசடியான வாணிப பருவத்தங்களுக்காக, வியாபார செயல்களுக்காக மற்றும் பாதாள உலகத்தோடு உள்ள தொடர்புக்காக நகரம் முழுவதும் நன்கு அறியப்பட்ட 2 சகோதரரை பற்றி
ஒரு பொதுவான கதை சொல்லப்படுகிறது. இந்த இரண்டு நபர்களும் மிகவும் கொடூரமானவராக இருந்தார்கள் மற்றும் இரக்கமற்றவர்களாகவும் வாழ்ந்து வந்தார்கள். திடீரென ஒரு நாள் இந்த இரண்டு சகோதரர்களே ஒருவர் இறந்து விடுகிறார். உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சகோதரர் தன இறந்த சகோதரருக்கு ஆடம்பரமான இறுதி சடங்கை செய்ய விரும்புகிறார். எனவே இறுதி சடங்கை நடத்தி தரக்கூடிய அந்த குழுவை அழைத்து எல்லா பொறுப்பையும் ஒப்படைக்கிறார். அப்பொழுது அந்த நகரில் இருந்த பிரபலமான தலைவர் அழைத்து தன்னுடைய இறந்த சகோதரனுடைய இறுதி சடங்கிலே அவர் அப்பழுக்கற்ற வாழ்க்கை வாழ்ந்த துறவி என்று அழைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்ற பெயரிலே அவருக்கு மிகப்பெரிய தொகையை அளிப்பதாக உறுதியளிக்கிறார். அந்த தலைவரும் ஒப்புக்கொள்கிறார். அந்த இறுதி சடங்கிலே அந்த இறந்து போன சகோதரை குறித்து பெருமையாக பேசுவதற்கு, அவர் அப்பழுக்கற்ற ஒரு துறவியாக வாழ்ந்தார் என்று பேசுவதற்கும் பாராட்டுவதற்கும் அவர் வாய்ப்பு வந்த பொழுது அவர் பேச தொடங்கினார். இதோ இந்த சவப்பெட்டி நான் காணும் இவர் மிக மோசமான மற்றும் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை வாழ்ந்தவர். இந்த நகரிலே எண்ணற்ற மக்கள் தங்களுடைய தொழில்களையும் செல்வங்களையும் மற்றும் வாழ்க்கையும் அழித்தவர் இவர். இவர் இங்கே இருக்கக்கூடிய இவருடைய சகோதரை விட மிகவும் நல்ல துறவி என்று கூறினார். ஆம் இயேசு பிரியமானவர்களே, இன்றைய உலகிலே பல நபர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களையும் எல்லா தீமையும் செய்துவிட்டு என்னை எல்லோரும் நல்லவராக கருத வேண்டும், அழைக்க வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக வெளி வேடம் போட முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் நாம் வெளிவேடமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் இயேசு கடுமையாக சாடுகிறார். முக்கியமாக அந்த பரிசேயரிடத்தில் காணப்பட்ட மறைநூல் அறிஞர் காணப்பட்ட அந்த வெளிவேடத்தன்மை அவர் கடிந்து கொள்கிறார். வெளிவேடம் என்பதற்கு ஆங்கிலத்தில் ஹிப்போக்ரேட் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையானது கிரீக் மொழியில் வரக்கூடிய ஹிப்போக்ரேசிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, அதில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையின் உண்மையான அர்த்தம் என்னவென்றால் சிறந்த நடிகர். அப்படி என்றால் அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் மற்றும் மறைநூல் அறிஞர்களிலும் அவர்கள் ஏமாற்றத்திற்கும் நடிப்பிற்கும் பெயர் போனாக இருந்தார்கள். அனைவரும் அல்ல, பெரும்பாலும். அடுத்ததாக இந்த நற்செய்தியை நாம் வாசிக்க இருக்கிறோம். இந்த நற்செய்தியிலே 4 முறை ஆண்டு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஐயோ கேடு என்று 4 முறை பயன்படுத்துகிறார். இங்கே ஐயோ என்பது வரைமுறையாக பார்த்தோம் என்றால் ஆணுடைய பார்வையிலும் மக்கள் பார்வையிலும் பேச வேண்டியதை பேசாமல் அல்லது போதிக்க வேண்டியதை போதிக்காமல் விட்ட காரணமாக அவர்களுக்கு எதிர்காலத்தை வரக்கூடிய துன்பத்தையும் துயரத்தையும் நஷ்டத்தையும் குறித்து காட்டுகிறது. இங்கே ஐயோ என்ற வார்த்தையானது ஆணுடைய பார்வையிலும் மக்கள் பார்வையிலும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்ட காரணமாக அவர்கள் அன்றாட வாழ்க்கையிலே அனுபவிக்க இருக்கின்ற துன்பங்களையும் நஷ்டங்களையும் குறித்து காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியிலே முதலாவது ஆண்டு இயேசு கிறிஸ்து மக்கள் விண்ணகத்தை செல்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய அந்த பரிசேயர்களையும் மறைநூல் அறிஞர்களையும் பற்றி ஐயோ கேடு என்று அவர்களை கூறுகிறார். எப்படி இவர்கள் மக்கள் விண்ணகத்தை செல்வ அந்த கதவை தடுத்தார்கள், அடைத்தார்கள் என்றால் இவர்கள் கடவுளை பற்றி போதிக்கிற பொழுது அவர் கடுமையான நீதிபதி என்று போதித்தார்கள். இவர்கள் தங்களுடைய போதனையிலே கடவுளுடைய அன்பையோ இரக்கத்தையோ பரிவையோ மன்னித்தலையோ ஏற்றுக்கொள்ளையோ அவர்கள் மிக குறைவாகவே பேசினார்கள். கடவுளுடைய கட்டளையோடு எந்த தொடர்பு இல்லாத சட்டங்களையும் விதிமுறைகளையும் திணித்தார்கள். கடவுளுடைய அரசை பற்றி தவறான போதனை மக்களுக்கு போதித்தார்கள். மற்றும் இவர்கள் மக்கள் கடவுளுக்கும் இறையரசுக்கும் பணி செய்வேன் என்ற ஆர்வத்தை அவர்கள் போக்கடித்தார்கள். இவ்வாறு இவர்கள் மக்கள் விண்ணரசின் புகுவதை தடை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டு இயேசு கிறிஸ்து தூய ஆவியின் வல்லமை கொண்டு பல அதிசயங்களை அற்புதங்களை செய்தார்.
பல நபர்களை பேயின் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கினார். ஆனால் இவர் கூறியது என்ன? இவர்கள் அவர் பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டுதான் இவற்றையெல்லாம் செய்கிறார் என்று அவர் மீது குற்றம் சாட்டினார்கள். இவ்வாறு அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவோ அவருடைய போதனைகளை புரிந்து கொள்ளவோ விண்ணக வாழ்வை நோக்கி பயணம் செய்யவோ இவர்கள் தடைய இருந்தார்கள். இரண்டாவதாக, ஐயோ உங்களுக்கு கேடு என்ற இந்த சொற்றொடரை இயேசு பயன்படுத்துவது மதத்தை பயன்படுத்தி தங்களுடைய பண வசதியை பெருக்கிக் கொண்ட பரிசேயர்களுக்கும் மறைநஞ்சருக்கு எதிராக நாம் விவிலியத்தை பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீடர்களை 72 சீடர்களை பணிவாழ்வுக்கு அனுப்புகின்ற பொழுது, நீங்கள் பணப்பையோ எந்த பையோ எடுத்து செல்ல வேண்டாம், நீங்கள் அங்கே எந்த வீட்டிற்கு சென்றாலும் அங்கே உங்களை வரவேற்றால் அங்கே உள்ளே இருங்கள், அவருக்கு கொடுக்கக்கூடியவற்றை உண்ணுங்கள் என்று இவ்வாறு வேலையால் கூலிக்கு உடையவர் என்று போதிக்கிறார். அதே நேரத்திலே நாம் லூக்கா நற்செய்தி 20ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். 47ஆம் இறைவத்திலே இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் போதிக்கிற பெயர்களே விதவைகள், ஏழைகள், அனாதை ஆகியவற்றை ஏமாற்றி அவருடைய செல்வங்களை பிடுங்கிக் கொள்வராக இருக்கிறார்கள். அதே நேரத்திலே அதிக நேரம் ஜெபிப்பவர்களை காட்டிக்கொள்கிறார்கள். எனவே அங்கே தன்னுடைய கண்டனங்களை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் விதவைகளுடைய செல்வங்களை பிடுங்கிக் கொள்கிறீர்கள், ஆனால் அதிக நேரம் நீங்கள் ஜெபிப்பு போல காட்டிக்கொள்கிறீர்கள். எனவே நீ கடுமையான தன்னை பெற்றுக்கொள்வீர்கள் என்று. இப்படியாக ஜெபத்தையும் கடவுளையும் தங்கள் ஆதாயத்துக்காக பயன்படுத்திக் கொள்கிறபடினாலே அவர்கள் செய்கிற காரியம் சரியானது இல்லை என்று அவர் கடிந்து கொள்கிறார். அடுத்ததான் நாம் கூட பார்ப்போம். மார்க் நற்செய்தி அதிகாரம் 11 ஆண்டவர் அந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற பொழுது அந்த ஆலயத்தை நாணயம் மாற்றுகிறவர்களையும் புறா விற்பனை வெளியே துரட்டி எடுத்துவிட்டு, என்னுடைய ஆலயமானது எல்லா மக்களின் ஜப வீடு என்று அழைக்கப்படும் என்று இறைவாக்கிய எரேமியா அந்த அவரை சுட்டி காட்டி அல்லது மேற்கொள்ள காட்டி மக்களை அது ஒருபோதும் ஆலயத்தையோ கடவுளையோ ஜப வழிபாட்டையோ பண ஆதாயத்துக்கு பயன்படுத்தக்கூடாது என்று சுட்டி காட்டுகிறார். அடுத்ததாக மதம் மாற்றுவர்களுக்கு எதிராக அவர் ஐயோ கேடு என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறார். அதாவது பரிசேயரும் சதுசேயர்களும் தங்களுக்கு பிடித்த தங்களுக்கு எதிலே ஆர்வம் இருக்கிறதோ அந்த போதனைகளை போதித்து அவர்களால் மனமாற்றம் அடைப்பட்டவர்கள் உண்மையான இறைவாத்தினுடைய அர்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் போதிக்கின்ற போதனையில் தான் அவர்களுக்கு தெய்வ வாக்காக இருந்தது. எனவே இவர்களால் மனமாற்றம் அடைந்தவர்கள் இயேசுவை கண்கூட பார்த்திருந்தும் அவர் போதித்திருந்த போதனை கேட்டிருந்தும் அவர் செய்த அதிசயங்களை பார்த்திருந்தும் கூட அவர்கள் இயேசுவை பின்பற்றி வாழ, நற்செய்தி மதிப்பீடுகளை பின்பற்றி வாழ அவர்கள் எல்லளவும் ஆசைப்படவில்லை. எனவே இவர்களும் விண்ணகத்தை செல்லவில்லை, அவர்களும் விண்ணகத்தை செல்வதற்கு தடை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இதனை தான் நச்சு வாசி கேட்டோம். நீங்கள் நரகத்திற்கு செல்ல தகுதியாக இருக்கிறீர்கள், உங்கள் மனமாற்றம் அடைந்தவர்களையும் 2 மடங்காக அவ்வாறு அந்த நரகத்தை நோக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் என்று. இறுதியாக ஐயோ உங்களுக்கு என்று சொல்வது சத்தியத்தை அல்லது தவறான சத்தியங்களை மேற்பதை எதிராக சொல்கிறார். நாம் நினைச்சே வாசி கேட்டோம். ஒருவர் ஆலயத்தின் மீது இருக்கின்ற தங்கத்தின் மீது சத்தியம் செய்தால்தான் அதற்கு உடன்பட்டவர்கள், கடமைப்பட்டவர்கள் என்று நாம் விவிலியத்தை பார்க்கிற பொழுது நாம் சத்தியமோ அல்லது நம்முடைய வாக்குறுதிகள் கொடுக்க நமக்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் நாம் அந்த வாக்குறுதிகளை மேற்கொள்கிற பொழுது பின்னாடி அதை நான் நிறைவேற்ற அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையோ அல்ல அதற்கான தகுதி இருக்குமா என்று நான் நினைத்து பார்த்துவிட்டு யோசித்து பார்த்த பிறகுதான் செய்ய வேண்டும். ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் நம்முடைய உணர்ச்சியின் காரணமாக அல்லது தேவையின் காரணமாக அல்லது கண்ணீரின் இருக்கிற பொழுது இப்படியாவது நேர்ச்சை வைத்தால் நிறைவேறாதா என்ற இயக்கத்தை செய்து விடுகிறோம். ஆனால் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை வருகிற பொழுது, நிறைவேற்ற முடியாத அந்த பண சூழ்நிலை வருகின்ற பொழுது நாம் பல நேரங்களே மன வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவே இவைகளை யோசித்து நாம் செய்ய வேண்டும் என்று. அதே நேரத்திலே இவர்கள் பரிசேயர் சதுசேயர்களும் ஏன் அவர் சொன்னார் என்றால், அதன் வழியாக வருகின்ற ஆதாயத்தை தனதாக்கி கொண்டார்கள். அதன் வழியாக கடவுளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாளுக்கு நாள் அந்த பொருளாதாரத்தை வளர்ந்து கொண்டிருந்தார்கள்.
பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு அடிப்படையிலே சொல்லித்தரக்கூடிய பல செய்தி இருந்தாலும் கூட இன்றைய நாளிலே நாம் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் வெளிவேடமற்ற வாழ்க்கை. வெளிவேடமற்ற வாழ்க்கை என்றால் என்ன? நாம் சொல்வதற்கும் செய்வதற்கிடையே எந்த ஒரு முரண்பாடும் இல்லாத வாழ்க்கை, நாம் ஜெபிப்பதற்கும் வாழ்வதற்கும் இடையே எந்த ஒரு பாசாங்கும் இல்லாத வாழ்க்கை, நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தவறான காரியங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் நாம் நம்மிலே கொண்டு நாம் எந்த ஒரு தீய பழக்க வழக்கம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ போல நடிக்க முயல்வது அல்லது வெளிவேடப்பட முயல்வது இது தவறான காரியம். ஏனென்றால் அது ஒருபோதும் நாம் அந்த நற்செய்தி மதிப்பீடுகளை நம்பவோ அதுவே ஆசை கொள்ளவோ நமதாக்கவோ நமக்கு தடையாக இருக்கக்கூடும். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பரிசேய சதுசேயர்கள் மறையில் அறிஞ்ச போல இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையானது மக்களுடைய பார்வையிலும் இறைவார்த்தையின் பார்வையிலும் ஆண்டோடைய பார்வையிலும் வெளிவிடமற்ற வாழ்க்கை இருக்க நாம் ஜெபிப்போம். இதற்கு இன்றைய முதல் வாசம் சிறந்த உதாரணமாக இருக்கிறது. இன்றைய முதல் வாசியை பார்க்கிற பொழுது திருத்துவ பவுல் தெசலோனிக்க மக்களை பாராட்டுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் திருத்துவ பவுலின் வழியாக நற்செய்தி ஏற்றுக்கொண்டு நற்செய்தி மதிப்பீடுகளை எந்த அளவுக்கு வாழ்வாக்கினார் என்றால், அவரை சுற்றி இருந்த மாசிதோனியா அக்காயா பகுதி வாழ்ந்த மக்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவர் மதிப்பினை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படி என்றால் நாமும் கூட இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ மதிப்பீடுகளை ஏற்றுக்கொண்டு வாழ முடியும். இயேசுவின் மதிப்பீடுகள் என்ன? உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, சமத்துவம், சகோதரம், மன்னிப்பு கேட்டல், மன்னிப்பு கொடுத்தல், துன்பங்களை ஏற்றுக்கொள்ளுதல், துன்பங்களை என்னுடைய பரலோக வாழ்வுக்கான பயணம் என்று, சுகமான பயணம் என்று, சுகமான சுமை என்று ஏற்றுக்கொள்வது வாழ்வாக்குவது. ஆகிய பிரியமானவர்களே, இந்த நாளை மன்றாடுவோம். அந்த தெசலோனிக்க மக்களால் கிறிஸ்துவ மதிப்பீடை வாழ்வாக்க முடியும் என்றால் நம்மால் வாழ்வாக்க முடியும். இதற்காக திருப்பி தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. இறைவனின் பாதம் பலிதரும் நேரம் இணைவோம் நாமும் காணிக்கை. சுமைகளின் பாரம் சுமந்திடும் பாவம் களைந்திட விளைவோம் காணிக்கை. காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை, காணிக்கை இதய காணிக்கை, காணிக்கை எளிய காணிக்கை. இறைவனின் பாதம் பலிதரும் நேரம். சகோதர சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றாமணி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரேன். உமது திரு அவை ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள்.
எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ் உரை தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் அருள் கொடையாலேயே நாங்களும் உம்மை புகழ்ந்துரைப்பது மாற்றி மீதுபடுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக நாம் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதரோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சி அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு விமாறுணவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு பிறந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமு நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் நிலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்க பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்தவர் நீரே. ஆண்டுடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவன். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம், பகிர்வதே ஆனந்தம், பகிர்வதே பேரின்பம். நினைவாக செய்யுங்கள், நிறைவாக வாழுங்கள், நிலையான என் அன்பிலே. உறவாக மலருங்கள், ஒரு மாற்றம் காணுங்கள், இறையரசின் சாட்சியாகவே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்து எங்களுக்கு முழுமையான நலன் தரும் மருந்தாய் செயல்படுவமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கியனின் ஆசை பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரின் ஆசீர்வதியும். இவரின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்த போல இவர்களையும் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் தோண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்த போல இவர்களை எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடை தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து போல இவர்களையும் கரை சேர்த்திருளும். வரம் பெற்று தரும் ஆரோக்கியனின் ஆசீர் உங்களோடு இன்னும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.